ஒரு மாத கால கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய நிலையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் முதல் நாள் பள்ளிக்கான உற்சாகத்துடன் தயாராகி கொண்டிருக்கின்றனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைகின்றனர். ஈரோடிலிருந்து குணசேகரன், சென்னையிலிருந்து பிரபாகரன், திருச்சியிலிருந்து இஸ்லாம், புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் இணைகின்றனர். அவர்களுடன் தகவல்களை கேட்டு பெறலாம். ஈரோட்டிலிருந்து குணசேகரன், மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் எந்த அளவில் உற்சாகம் இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு? நிச்சயமாக ஒரு மாத கால கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று ஒரு உற்சாகமான மனநிலையுடன் மாணவர்கள் இன்று பள்ளிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் மாணவர்களை வரவேற்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்றன. கல்வித்துறையினுடைய உத்தரவின் பேரில் கடந்த ஒரு வார காலமாகவே பள்ளிகளை தூய்மைப்படுத்துதல், கரும்பலைகளை தயார் செய்தல், வகுப்பறைகளை தயார்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இன்று உற்சாகமான மனநிலையுடன் காலை முதலே பள்ளிகளுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடியது இந்த பெரியார் வீதியில், ஈரோடு பெரியார் வீதியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளியில், அரசு தொடக்கப்பள்ளியினுடைய இந்த முகப்பிலேயே வாழை மரம் தோரணம் கட்டி அலங்கார வளைவுகள் ஏற்படுத்தி ஒரு அலங்கார சாமியான பந்தல்கள் அமைத்து மாணவர்களை உற்சாகமாக ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரும் வரவேற்று வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பெரியார் வசித்த இல்லமான பெரியார் அண்ணா நினைவகத்தில் இருந்து மாணவர்கள் ஊர்வலமாக தற்பொழுது அழைத்து வரப்படுகிறார்கள். மாணவர்களுக்கு அவர்களை வரவேற்கும் விதமாகவும் அவர்களை மகிழ்விக்கும் வகையாகவும் வண்ண பலூன்களும் ரோஜா மலர்களும் கொடுத்து அவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு உற்சாகம் கலந்த ஒரு மனநிலையோடு இந்த பெரியார் அண்ணா நினைவகத்தில் இருந்து தற்பொழுது ஊர்வலமாக முதல் நாளான இன்று இந்த பள்ளிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். இன்னைக்கு முதல் நாள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்க? பள்ளிகள் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? இன்றைக்கு 2025-26வது கல்வியாண்டினுடைய முதல் நாள். 10 நாட்களாக தொடர்ந்து பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணியை தமிழக அரசுடைய உத்தரவின்படி செய்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இலவச விலையில்லாமல் பாடநூல், நோட்டு, சீருடை, ஸ்கூல் பேக் அனைத்தும் இன்றைக்கு வழங்க இருக்கின்றோம். தமிழக அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் விரிவாக பொதுமக்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கூடுதலான மாணவர் சேர்க்கை நடைபெற்றிருக்கின்றது. அரசு பள்ளியில் படிப்பதன் மூலமாக 7.5% இடஒதுக்கீடில் இடம் கிடைக்கும், 20% டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் எடுத்து கூறியிருக்கின்றோம். அதே போல் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது தமிழக முதல்வருடைய மிக சிறந்த திட்டமான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலமாக மாணவர்கள் வருங்காலங்களில் உயர்கல்வி படிக்கும் பொழுது பயனடைவார்கள் என்பதையும் விரிவாக எடுத்து கூறியதனுடைய விளைவாக கூடுதலான மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள். இன்றைக்கு காலையிலேயே முதல் நாளிலேயே காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு மாணவர்கள் வந்தார்கள். அனைவரும் பயனடைந்திருக்கின்றார்கள். மாணவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். இந்த லீவ் எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு? நாங்கள் அடுத்த வருஷத்தில் 4th, இந்த வருஷம் நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம். எங்கள் மிஸ்ஸுங்கெல்லாம் எங்களை ஃபஸ்ட்டு ஆக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த லீவில் நல்லா ஹாப்பியாகவும் இருந்தோம், வெளியிலேயும் போயிட்டு வந்தோம், நல்லா படித்தோம். அதுக்காக லீவ் கொடுத்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மாணவர்கள் கூறியதை போலத்தான் இந்த இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே உற்சாகமான மனநிலையோடு இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தற்போது வரவேற்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழித்த மழலைகளை அதே மகிழ்ச்சியுடன் மீண்டும் பள்ளிக்கு அழைக்க அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிகளை பதிவு செஞ்சீங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். அடுத்ததாக சென்னையிலிருந்து செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், அரசை பொறுத்த வரைக்கும் இன்ற முதல் நாள் பள்ளி திறப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க? விலையில்லா பாட புத்தகங்கள்லாம் இன்றைய தினமே கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக கோடை விடுமுறை முடிந்து இன்று தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படுகின்றன. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளும் அனைத்து வகுப்புக்கும் இன்றைய தினம் முதல் நாள் அனைத்து இந்த மாணவ நலத்திட்டங்களையும் சென்று சேர்ப்பதற்கு பள்ளி கல்வித்துறை ஒரு விரிவான நடவடிக்கை என்பது மேற்கொண்டு இருக்கின்றது. இன்று 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கும். முதல் வாரத்தில் அதிகப்படியாக மாணவர்களுக்கு இந்த கல்வி சார்ந்த அல்லாமல் பள்ளிகளுக்கு மாணவர்களை வரவழைப்பதற்கான அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்
ப்ரோக்ராம் என்று நடத்துவதற்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. அதே போல பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருத்தல், மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அந்த தரத்துடனும் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், வளாகத்தில் சுத்தப்படுத்தி வகுப்பறைகளை சுத்தப்படுத்தி கரும்பலகைக்கு மைப்பூசி என அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமையாக மேற்கொண்டு மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஊக்கப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. கடந்த ஒரு மாதமாக பள்ளியில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டன. மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக பள்ளிகளில் முழுமையாக இந்த ஏற்பாடுகள் முடிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் இந்த வகுப்புகள் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படக்கூடிய முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு இந்த நோட்டு புத்தகங்கள் புத்தகப்பை காலணி என 14 வகையான மாணவ நல திட்டங்களை உடனடியாக இன்றைய தினமே அனைத்து மாணவர்களுக்கும் சென்று செய்வதற்கான நடவடிக்கை என்பது கிட்டத்தட்ட முடிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஒரு மாதமாக இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மாவட்ட கிடங்குகளில் வைக்கப்பட்டு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் பள்ளிக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் அதைவிட கூடுதலாக ரிசர்வ் அடிப்படையில் அந்த பள்ளிக்கு தேவையான பொருட்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 4,19,00,000 இந்த புத்தகங்கள் ஏற்கனவே அச்சிடப்பட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாணவ நல திட்டங்களும் அனைத்து பள்ளிகளும் சென்று சேர்ந்திருக்கின்றது. முதல் நாளிலேயே அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டங்களை சென்று சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதன் ஒரு பகுதியாக சென்னை திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய லேலி வெட்டிங்டன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்த மாணவ நல திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார். அதே போல பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கூடுதலாக அதிகரித்திருக்கின்றது. சுமார் 2.5 லட்சம் மாணவர்கள் இதுவரை சேர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக கோடை விடுமுறை முடிந்ததன் பின்பாகவே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்ப்பார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே மார்ச் மாதத்திலிருந்து இந்த மாணவர் சேர்க்கை 2 லட்சத்தை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு 4 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் முதல் 1ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு என அனைத்து வகுப்புகளுக்குமே மாணவர் சேர்க்கை மீண்டும் நடத்தப்பட இருக்கின்றது. மாணவர் சேர்க்கையை ஒரு கொண்டாட்டமாக நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், அதே போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு உதவித்தொகை, அரசுடைய பல்வேறு மாணவ நல திட்டங்களை துண்டு பிரசுரங்களாக அடித்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்திருக்கின்றது. கடந்த ஆண்டு மிக அதிக வரவேற்பு இருந்தது. இந்த ஆண்டு கூடுதலாக அதைவிட அதிக வரவேற்பு மக்களிடையே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 லட்சத்தை தாண்டி மாணவர் சேர்க்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு தேவையான மாணவ நல திட்டங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் சென்று சேரும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். அடுத்ததாக திருச்சியிலிருந்து செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். திருச்சியை பொறுத்தவரைக்கும் திருச்சி புதூரில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மேளதாளங்கள் மூலக மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. கள காட்சிகள், விவரங்கள் இஸ்லாம். விடுமுறை முடிந்து மாணவர்களும் இன்று பள்ளிக்கு வராங்க. மிகுந்த உற்சாகத்தோடு மாணவர்களை வரவேற்கும் விதமாக திருச்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் ஒவ்வொரு இடத்துலையும் பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நாம் தற்போது திருச்சி புத்தூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இருக்கும். இங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு மேலதாளங்கள் மூலங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதே போல அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மாணவர்கள் எப்படி இந்த விடுமுறையை மகிழ்வோடு கொண்டாடினார்களோ அதே மகிழ்வோடு மீண்டும் பள்ளிக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களிடம் இது குறித்து கேட்கலாம். பாப்பா, இப்போ ஸ்கூல் லீவ் முடிஞ்சு வந்திருக்கீங்க. லீவ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எப்படி இருக்கு? ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸ்கூல்ல வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கு. ஜாலியாக படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 5th போகிறேன். என்னென்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் நிறையவே பண்ணியிருக்காங்க. உன் பேர் என்ன? என் பேர் மை நேம் இஸ் சாரா. நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அவங்க நிறையா பண்ணாங்க எங்களுக்கு. ஸ்கூலில் நல்லா சொல்லித்தராங்க. அதுவும் இல்லாமல் சொல்லி தந்ததுனால என் தம்பியும் சேர்த்துருக்கேன். ஸ்கூலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடம், இப்போ இன்று ஸ்கூல் தொடங்கியிருக்காங்க. என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம்? புது அட்மிஷன் எவ்வளோ வந்திருக்காங்க? இன்னைக்கு வழக்கமாக ஒரு 1.5 மாதமாக வெறிச்சோடி கிடந்த எங்களோட பள்ளி இன்னைக்கு குதூகலத்தோட மாணவர்கள் வரணுங்கிறதுக்காக மேளதாளத்தோட இசையமைப்போட மலர்கள் கொடுத்தும் சாக்லேட் கொடுத்தும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம். நாங்கள் வழக்கம் போல் எங்கள் பள்ளியில் இந்த வருஷம் கூடுதல் மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் சேர்க்கைக்காக காத்திருக்கின்றனர். தமிழக அரசால் வழங்கப்பட்ட பாடநூல்கள், குறிப்பேடுகள் மற்றும் புத்தகப்பை எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் குழந்தைங்களுக்கு வகுப்புக்கு அனுப்பின பிறகு எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு. சார், இப்போ உங்கள் குழந்தைங்கள இங்கே அரசு பள்ளியில் சேர்க்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பள்ளியினுடைய கல்வி தரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க.
புள்ள வந்து இது ஆங்கில வழி கல்வியில் படிக்குது. என்னுடைய புள்ள முதல்ல படித்ததை விட இப்போ இங்கே ஆங்கில மீடியம் இங்கே கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறதுனால நல்லா படிக்குது. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நல்லா சொல்லித்தராங்க. அது இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் குழந்தைகளுக்கு தக்கவாறு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நடத்தி அதில் எல்லா விஷயத்துலையும் பிள்ளைகளை நல்லா ஆர்வப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம். இன்னும் அரசாங்கம் இந்த ஸ்கூலுக்கு உண்டான அனைத்து சலுகையும் செய்யணும். இன்னும் இந்த மாதிரி ஏழைப்பாளைகள் எல்லாரும் படிக்கிறதுக்கு உண்டான நல்ல வழிவகைகளை அரசாங்கம் வழிவகுக்கணும். அதுக்குண்டான முயற்சிகளில் இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் அதிகமாக அரும்பாடுபடுறாங்க. மனசார சொல்கிறேன், இது நன்றி. எப்படிமா இருக்கீங்க எஜுகேஷன்? திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கம்பேரிங் டு த ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஸ்கில்லில் இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அதே தான் என் பையனும் பண்ணுறான். எஜுகேஷன் வைஸ் பெஸ்ட்டு, ஹைஜீனிக் பெஸ்ட்டு, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுலையும் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் பெஸ்ட்டு. இதை வந்து நான் ஒரு வழக்கறிஞராக பதிவு பண்ணுறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். என் பையன் இங்கே படிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே வந்திருக்காங்க. அரசு வந்து இன்று முதல் நாளே வந்து மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் என வந்து அறிவுறுத்திருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை வந்து பள்ளி நிர்வாகத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த ஒரு மாத காலமாக வறண்டு கிடந்த பள்ளி வளாகம் மழலை பூக்களின் வருகையால் பசுமையடைய தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய காட்சிகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் ஷேக் இணைகிறார். ஷேக், புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய வருகை எந்த அளவில் இருக்குது? சேர்க்கை பதிவு, மாணவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கா ஷேக்? தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிக்கு மாணவர்கள் சாரை சாரையாக உற்சாகத்துடன் சென்று வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டையை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சி சந்தைப்பேட்டை நடுநிலை பள்ளியில தான் நாம இருக்கோம். இந்த பள்ளியை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரக்கூடிய நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பிய மாணவர்களை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பிலும் அதேபோல் ஆசிரியர்கள் சார்பிலும் மலர் தூவியும் அதேபோல் அமைதியின் வெளிப்பாடாக உள்ள வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டும் அதேபோல் சீருடையுடன் வந்த மாணவர்களுக்கு குடைகளை பரிசாக வழங்கியும் உற்சாகமாக வரவேற்பளித்தாங்க. தற்போது ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சிகளோட பார்க்கலாம். பள்ளிகளை வந்து பிரேயர் வந்து தொடங்கிருச்சு. இருந்தாலும் வந்து மாணவர்களை கோடை விடுமுறைக்கு பிறகு ஒரு வகுப்பறைக்கு அனுப்பக்கூடிய காட்சிகளை மாணவர்களுக்கு பெற்றோர்கள் பார்ப்பதற்காக பள்ளி வளாகத்திலேயே நின்று காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இதே போல்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் உற்சாகத்துடன் வந்து பள்ளிக்கு திரும்பிய நிலையில் அதே போல் வந்து அரசு பள்ளிகளில் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களை பெற்றோர்கள் வந்து அந்த பிரிந்து செல்லும் காட்சி வந்து ஒரு நிகழ்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையான விடுதிகளுக்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் கொடுத்து அந்த மாணவர்கள் விடுதியில் தங்கி பயில்வாங்க அப்படின்றனால அவங்களை ஆரை தழுவி முத்தமிட்டு அவங்களை வழி அனுப்பிய காட்சி வந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல் மாவட்டத்தில் முழுவதிலும் உள்ள பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோடை விடுமுறை முடிந்து மாணவர்கள் அவர்களது நண்பர்களை சந்திப்பதற்காகவும் அதே போல் பாடம் பயில்வதற்காகவும் உற்சாகத்துடனே திரும்பியிருக்காங்க. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை வந்து தனியார் பள்ளிகளில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அரசு பள்ளிகளுக்கு திரும்பக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த பள்ளியில் கூட வந்து நிறைய மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் இருந்து அரசு பள்ளிக்கு வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. இதே போல் தான் மற்ற பள்ளிகளிலும் வந்து மாணவர்கள் சேர்க்கையை பொறுத்தவரை அரசு பள்ளியில் வந்து தனியார் பள்ளியோட அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்பியுள்ள மாணவர்கள் இந்த ஆண்டு வந்து சிறந்த முறையில் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது வந்து இந்த பிரேயர்லையும் வந்து ஈடுபட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடியுது. கல்விச்சோலையை அலங்கரிக்க வரும் மாணவர்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வளாகத்தில் கூடி நின்று வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ஷேக். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருச்சி, புதுக்கோட்டை, சென்னை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கள காட்சிகளையும் செய்தியும் வழங்கியமைக்கு செய்தியாளர்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.